பிரதேஷ்ல நியூ கவர்மெண்ட் வந்ததுல இருந்தே பொலாவரம் ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவல்ல ஒரு பேசு பொருளாவே இருக்கு. அவங்களுக்கு ரெண்டு விஷயம் பொலிட்டிக்கலி ரொம்ப இதா இருக்கு. ஒண்ணு இந்த கேபிட்டல் மேக்கிங், இன்னொன்று வந்து பொலாவரம் ப்ராஜெக்ட். இது ரெண்டையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலி ஒரு பெரிய தம்பிங் விஷயமா வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா. பொலாவரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஜியாகிரபிக்கலி என்னென்னலாம் கொடுக்கும். ஆல்ரெடி ரிவர் சிஸ்டம்ஸ் எல்லாமே கொஸ்டின்ஸ்ல வந்து எப்போதுமே டாமினேட் பண்றது தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே டாமினேட் பண்ற ஒரு விஷயம் தான். பொலாவரம்ல ரெண்டுமே இருக்கிறதுனால என்னெல்லாம் பொலாவரம் சுத்தி நம்ம படிக்க வேண்டியது. ஓகே, ஓகே. போலவரம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக நியூஸில் இருந்துகிட்டு இருக்கு. பட் அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோடனே மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப கீனாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அண்ட் அமராவதி கேபிட்டல் டெவலப் பண்ணுறதுமே வந்து ரொம்ப கீனாக போயிட்டு இருக்குது. ஓகே. போலவரம் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அது பிரிட்டிஷ் பீரியட்லேயே கான்செப்டலைஸ் பண்ண ஒரு திட்டம் தான். 1941 அதை கான்செப்டலைஸ் பண்ணிட்டாங்க, இதை பண்ணணும் அப்படின்னு. பட் நிறைய காரணங்களால் அது பண்ண முடியாமலே இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் 1980 ஒரு தடவை அதை பண்ணணும்னு சொல்லி அடிக்கல் நாட்டி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாமல் அப்படியே போயிட்டு இருந்தது. செலவுகள், அதர் டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ், நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தது. அண்ட் எனக்கு கோதாவரி ரிவர் வாட்டர் ட்ரிபுனல் இருந்துட்டு, அவங்க அங்கே இருக்க சத்தீஸ்கர், அப்போ இருந்த மத்திய பிரதேஷ், ஒடிசா, ஆந்திரா இவங்களுக்கு இடையில அந்த இஷ்யூஸ் வேற இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ இல்லாமல் இருந்தது. அப்புறம் 2014 மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணாங்க. இப்போ அகெயின் அதோடைய ஃபர்தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இப்போ டெவலப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. போலவரம் ப்ராஜெக்ட் ஜியோகிராஃபிக்கலாக நம்ம சில ஃபேக்ட் பேசிக்காக தெரிய வேண்டியது அப்படிங்கிறப்போ, கோதாவரி ரிவரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், இது தெரியணும். அண்ட் போலவரம்ல இருந்து கேனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கோதாவரியுடைய ரைட் பேங்க் லெஃப்ட் பேங்க்ல இந்த கேனல் வந்து கொண்டு போகிறோம். இந்த கேனல்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் தெரியணும். இது ஒரு வகையில் பார்த்தோன்னா நமக்கு அந்த வாட்டர்வே டெவலப் பண்ணுறதுல இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா நம்ம கோதாவரியிலேருந்து கிருஷ்ணா கனெக்ட் பண்ணி, அங்கேருந்து பெண்ணேறு ரிவரை கனெக்ட் பண்ணி, அப்புறம் பாலாறு, காவேரி, இங்கே வரைக்கும் காரைக்கால் வரைக்கும் வர்றது பிளான் இருக்குது. ஓகே. அங்கேருந்து கோதாவரிலேருந்து நார்த்து போனால் அப்படியே பிராமணி ரிவரை கனெக்ட் பண்ணி, கங்காவிலேருந்து ஹூக்ளி ரிவர்லேருந்து கோஸ்டல் ரீஜியன்லேயே பிராமணியை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நேஷனல் வாட்டர்வே 5ல் வந்துடும். அங்கேருந்து அப்போ சவுத் வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே நேஷனல் வாட்டர்வே டெவலப் ஆகும். அதுபோக நமக்கு ஹிமாலயாவில் இருக்கிற கங்கா சர்ப்ளஸ் வாட்டர் எல்லாமே ஈஸியாக உள்ளே கொண்டு வர முடியும். இந்த திட்டத்துடைய தொலைநோக்கு திட்டங்கிறது இது. பட் இப்போதைக்கு போலவரம் ப்ராஜெக்டில் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு அந்த ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரீன்லேயே. ஸோ கோதாவரி ரிவரில் இருக்குது, கோஸ்டல் ரீஜன்ஸ் பக்கம் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய 2 பெரிய ஹில்லை கனெக்ட் பண்ணி தான் இந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து நமக்கு ரைட் பேங்க் கேனல், அப்புறம் லெஃப்ட் பேங்க் கேனல் 2 இதாகுது. இந்த கோதாவரி ரிவருடைய லெஃப்ட் பேங்க் கேனல் போகிறது விசாகப்பட்டினம், பர்டிகுலராக ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெண்டுக்குமே இந்த கேனல் யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த லெஃப்ட் பேங்க்குடைய கேனல் பர்டிகுலராக வைசாக் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு பர்டிகுலராக சப்ளை போகும். அண்டு ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸும் இதாகுது. அதுமாதிரி இந்த ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி ரைட் பேங்க் கேனல் எடுத்தோம் அப்படின்னா, ரைட் பேங்க் கேனல் கிருஷ்ணாவில் போய் கனெக்ட் ஆகணும். இது சவுத்தில் இருக்கிற கிருஷ்ணா ரிவர், இங்கே போய் கனெக்ட் ஆகணும். இந்த திட்டம் இது போலவரம் டேம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 150 அடி ஹைட் இருக்கக்கூடிய ஒரு டேம். அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கான்கிரீட் கிராவிட்டி டேம், அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகே. கான்கிரீட் கிராவிட்டி டேம் அப்போ ஹைடல் எலக்ட்ரிக் பவர் இதில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மல்டி பர்பஸில் வந்து ஹைடல் எலக்ட்ரிக் பவர் ப்ரொடக்ஷன் வந்துடும். அண்ட் டூரிசம் டெவலப் ஆகிறதுக்கெலாம் ஃபிஷிங் அங்கே டெவலப் ஆகும். அண்ட் அங்கேருந்து போகிற லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க்ல வந்து ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ் இதெல்லாமே இதாகுது. ஓகே. அண்ட் அதுலேருந்து இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் இன்டீரியர் ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து வாட்டர் கொண்டு போகிற பிளானும் இதில் இருக்குது. பனக்கச்சேர்லா ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் அடுத்து இதில் பண்ணுவாங்க. ஸோ இந்த பனகஜேர்லா ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இன்டீரியர் ஆந்திராவுக்கு வந்து அங்கேருந்து இன்னும் வாட்டர் சர்ப்ளஸ் வாட்டர், கோதாவரியுடைய சர்ப்ளஸ் வாட்டரை கிருஷ்ணா வழியாக கொண்டு வந்து அங்கே வரைக்கும் கொண்டு போகிற ப்ராஜெக்டும் அதில் இருக்குது. ஓகே. போலிப்பள்ளி அப்படின்னு ஒரு இடம் பனக்கச்சேர்லா ப்ராஜெக்ட். அடுத்தடுத்து phase 1, phase 2, phase 3 வச்சுருக்காங்க. போலவரம் phase 1, அடுத்து பனக்கச்சேர்லா phase 2, அந்த மாதிரி ஒன்று. இதுதான் பேசிக்காக போலவரம் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. அண்ட்
இதில் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒடிசா கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதுக்கு பயங்கரமாக அப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ தெலுங்கானாவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எங்ககிட்ட அப்ரூவல் வாங்காமலேயே நீங்கள் போலவரம் ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற இஷ்யூவும் வந்துட்டு இருக்குது. ஏன்னா தெலுங்கானாவும் கோதாவரி பேசினை வந்து ஷேர் பண்ணுற ஸ்டேட்டு. அப்போ தெலுங்கானா ஓவரால் கோதாவரி ரிவர் பேசின் எடுக்கிறப்போ தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா இது எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஒடிசாவுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த கோதாவரி ரிவரில் ஒடிசால இருந்து வந்து சபரி அப்படின்னு ஒரு ரிவர் வந்து ஜாயின் ஆகுது, ஒரு ட்ரிபியூட்டரி. ஸோ இந்த சபரி ரிவரில் தான் வந்து இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால தேங்கக்கூடிய பேக் வாட்டர்ஸ் எல்லாம் அங்கே தான் போய் ஸ்டோர் ஆக போகுது. இப்போ போலவரம் ப்ராஜெக்டுடைய பேக் வாட்டர்ஸ் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு இந்த பேக் வாட்டர் போய் சேருது. அப்போ அந்த 150 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் டேமேஜஸ், எக்கோலாஜிக்கல் டேமேஜஸ் கொஞ்சம் இருக்கும். நிறைய கிராமங்கள் சப்மர்ஜன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதில் சபரி ரிவரில் மட்டுமே 115 கிலோமீட்டர் வந்து பேக் வாட்டர்ஸ் போய் சேரப்போகுது. அப்போது இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒடிசாவுக்கு வந்து பெரிய ரிஸ்க்கு. ஈவன் சத்தீஸ்கர் ஒடிசாவுடைய பவுண்டரியாக தான் அந்த ரிவர் வருது. அப்போ சத்தீஸ்கர் ஒடிசா இந்த 2 ஸ்டேட்டுக்குமே இந்த பேக் வாட்டர்ஸால் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் இதை ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ் பண்ணுறாங்க. அது போக இன்னொரு பெரிய இஷ்யூஸில் அடிக்கடி இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹில் மல்கன்கிரி அப்படிங்கிற ஒரு ஹில் இருக்குது. ஸோ அந்த மல்கன்கிரி ஹில்லில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள், பழங்குடி மக்கள்லாம் இதனால் வந்து வாழ்வாதாரம் இழக்கும். அவங்களுக்கு கிராமங்களில் இருந்து ரீலொகேட் பண்ணி போக வேண்டியிருக்கும். அவங்க பயன்படுத்திட்டு இருந்த நிறைய காடுகள் வந்து சப்மர்ஜ் ஆகும். அண்ட் எக்கோலாஜிக்கல் டேமேஜஸ் இருக்குங்கிறது இஷ்யூஸில் இருந்துகிட்டு இருந்தது. அந்த மல்கன்கிரியில் இருக்கக்கூடிய ட்ரைபில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரைப்னு பார்த்தா போண்டா ட்ரைப் இருக்காங்க. அந்த போண்டா பழங்குடி மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இஷ்யூஸில் இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த போலவரம் பற்றி தெரியறப்போ என்ன ரிவர், டேம் வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க, ரைட் பேங்க் லெஃப்ட் பேங்க் கேனல் என்ன பண்ணுது, அந்த ப்ராஜெக்டோடைய பர்பஸ் என்ன, அண்டு காங்கிரீட் கிராவிட்டி டேம் எதனால் வந்து ஒடிசா கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுறாங்க, இந்த லெவலில் கண்டிப்பாக நமக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே சார். ஸோ எனக்கு இதில் இன்னும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கிரேட்டஸ்ட் டேம்ஸ் வந்து சைனாவும் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு பிரம்மபுத்திரால. ஸோ நமக்கும் வந்து தொடர்ச்சியா டெக்டானிக் மூமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ்ல நடந்தது, ஈஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூட்டி இல்லைன்னு சொன்னாலும் எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து இதுல இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா மேபி கொஸ்டின்ஸ்ல வர்றது குறித்து. எஃபெக்ட்னு கேட்குறது நீங்க எதுல கேட்குறீங்க? சைனாவுடைய பிரம்மபுத்திரா இல்ல இன் ஜெனரல் மெகா ப்ராஜெக்டோட எஃபெக்ட் என்ன இருக்கும் ஒரு எர்த்தோட டெக்டானிக் பிளேட் மேல? எஸ், அது கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு ஏற்கனவே கொய்னா ரிசர்வயரில் வந்து அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. கவர்மெண்ட்டே வந்து கொய்னா ரிசர்வயர் ரீஜியனை வந்து எர்த்குவேக் ப்ரோன் ஜோனில் ஜோன் 4ல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஹை ப்ரெஷர் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ அங்கே வந்து நார்மலாக ஃப்ளோரில் போயிட்டு இருந்த ரிவர் வாட்டர் வந்து ஒரு 100 அடி 150 அடிக்கு தேங்குது. அதுவும் வந்து செவரல் கிலோமீட்டர்ஸுக்கு அந்த பேக் வாட்டர்ஸ் தேங்குது. அப்படிங்கிறப்போ அந்த அழுத்தம் வந்து ப்ரெஷர் வந்து சர்ஃபேஸ் மேலே அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு வாட்டருடைய அழுத்தம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த அழுத்தத்தினால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்மால் ட்ரமர்ஸ், பிளேட் டெக்டானிக்கில் வர்ற ப்ரெஷர், பிளேட்ஸில் க்ரஸ்ட்டில் வர்ற ப்ரெஷரால் வந்து அந்த இடத்துல ஏதாச்சும் ஃபால்ட் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டி, ஈவன் அது பிளேட் பவுண்டரி ரீஜனாக இல்லைன்னா கூட அந்த இடத்துல ஒரு ட்ரமர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். கொய்னா ரிசர்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குஜராத் அந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய பவுண்டரி கிட்ட வேற இருக்குது. அப்படிங்கிறப்ப இது அதிகமாகவே இன்டியூஸ் பண்ணி விடுது. ஓகே, ஈஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளேட்டுடைய இன்டீரியர் அங்கே பிளேட் பவுண்டரி இல்லை, அதனால கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபர் தான். பட் ஈக்கோலாஜிக்கல் டேமேஜஸ் ஹிமாலயாஸ் தான் ப்ராப்ளம் தான். டிபெட்ல கட்டுறதுங்கிறது மேபி ஒரு கன்சர்ன் தான். பெரிய விஷயம் அது, ஆக்சுவலாக பெரிய ரிஸ்க்கு. இந்தியன் சைடும் சரி, சைனீஸ் சைடும் சரி. ஏன்னா இந்தியாவும் சியாங்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அருணாச்சல் பிரதேஷில் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் டேமாக வரப்போகுது. 3 கார்ஜஸ்ட் டேம் தாண்டி இப்போ தான் போன மாதம், இந்த மாதம் தான் திபெத்தில் ரெக்டர் ஸ்கேலில் 8 ரெக்கார்ட் ஆச்சு எர்த்குவேக்கு. ஹைலி ப்ரோன் ஜோன், ரிஸ்க் ப்ரோன் ஜோன். அப்போது பர்டிகுலராக அந்த ஈஸ்டர்ன் சைடு வர 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 நமக்கு சைபீரியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் ஜாகிரபிலாம் பார்த்தோன்னா ரொம்ப இன்டென்ஸாக மோதி நகர்ற இடம். அப்படிங்கிறப்ப எர்த்குவேக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த ரிசர்வர் வந்து இன்டியூஸ் பண்ணி விடத்தான் செய்யும். ரிசர்வர் இன்டியூஸ்ட் எர்த்குவேக் வந்து கண்டிப்பாக இதனால் இருக்கக்கூடிய டேமேஜஸாக இருக்கும்.